உங்கள் அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்ல. ம். உங்கள் அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ம். உன்கிட்ட ஓவராக பணம் இருந்ததுன்னா உங்கள் அப்பாக்காக நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். கடன் வாங்கி உங்கள் அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி நீ சுமக்க வேண்டாம். இதே உன் சிஸ்டருக்கு ஏதோ ஆத்திரம் அவசரம் மருந்து உயிர் போக போகிறதுன்னா நீ பண்ணணும். ம். உன் சிஸ்டர் பையனுக்கு ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், பணம் கொடுக்கணும், படிக்க வை. உன் தங்கச்சியை படிக்க வைக்கணுமா, படிக்க வை. கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணுங்கிறது உன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகே சார். படிக்கிறது சொல்றது தப்பா எடுத்துக்குவாங்க நிறைய பேர். இப்போ நான் எக்ஸாக்ட்லி. இல்ல நீங்க அது கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சொல்லிட்டீங்க. இப்ப கிளியர் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங். எங்க ம், அப்பானால பண்ண முடியலன்னா பையனா நான் தானே பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியா இருக்கலாம். பட் ஹெல்ப் பண்ணி படிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணலாம். கடன் வாங்கி கல்யாணம் பண்றது, கல்யாணத்துல செலவு பண்றதே உங்கள பொறுத்த வரைக்கும் தப்பு. ம். அதுல கடன் வாங்கி கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது இன்னும் ஃபேக்ட். செலவு பண்ணுறது ஊருக்கு நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு. காட்டுறதுக்கு. ம். அதுக்கு நீ எதுக்கு பண்ணணும்னு கேட்குறேன் நான்.